வணக்கம் நண்பர்களே. நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. இன்னைக்கு ஒரு அட்டகாசமான சப்ஜெக்ட்டுங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நாம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது எப்போ வரும் எப்போ வரும். ஒரு நாளைக்கு 10 ஃபோன் வந்ததுன்னா ஏஜென்ட் கிட்ட இருந்து, சார் கஸ்டமர் மந்த்லி கேட்குறாரு சார், இல்லை சார், சார் சிம்பிளா இஎம்ஐ கட்டணுங்கிறாரு சார், இல்லை சார், இல்லை இல்லை இல்லைன்னு சொன்ன நாங்கள் இன்னையிலிருந்து அல்லது ஒரு 4 நாள் முன்னாலையிலிருந்து எஸ் மந்த்லி ஆப்ஷன் அவைலபிள் அப்படிங்கிற ஒரு மேஜிக் வார்த்தையை சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு காரணம் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பை நவ் பே லேட்டர். சார் ஒரு கார் கம்பெனி தான் இப்படி விளம்பரம் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஸ்கோடான்னு நினைக்கிறேன், அல்லது வால்ஸ் வேக்கனா, எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த வருஷம் கார் அடுத்து என்ன தலைவர வெரி குட், ரேபிட் டிக் பண்ணாங்க, கரெக்ட். சார் இப்போ கார் வாங்கிக்கங்க, அடுத்த வருஷத்துல இருந்து பிரீமியம் கட்டுங்க சார், இஎம்ஐ கட்டுங்கட்டான். சார் அது என்னன்னா, சார் எனக்கு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா காசு இல்லை. கார் வாங்கிக்கோ, அடுத்த வருஷத்துல இருந்து பிரீமியம் கட்டு, இஎம்ஐ கட்டு. சார் வட்டி கட்டுறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உலகம் பூரா தெரியும் இஎம்ஐனா வட்டி இருக்குது. நம்மளை விட கஸ்டமருக்கு நல்லா தெரியும். அதனால முதல்ல நாம் என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும்னா, அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. சார் 29,000 கட்டுங்க சார், 30,000 கட்டுங்க சார், 50,000 கட்டுங்கன்னா பாக்கெட் இல்லையே சார், எனக்கு சம்பளமே 50,000 சார், நோ ப்ராப்ளம் பண்ணுங்கன்னு சொல்ற அந்த வாய்ப்பு. அப்ப இன்னையிலிருந்து நமக்கு என்ன வாய்ப்பு வந்திருக்குன்னா, சார் பை நவ் பே லேட்டர். சார் வாங்கி சார், முதல்ல உங்களுக்கு ஆசை வந்துருச்சுல, இந்த காசு எடுத்துட்டு போங்க. டிவி வாங்கணும்னு ஆசை வந்திருக்குல்ல, டிவி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, உங்க ஒய்ஃப் கிட்ட கொடுங்க, குழந்தை கிட்ட கொடுங்க சார், அவன் என்ஜாய் பண்ணு சார், நீங்க அப்புறமா பே பண்ணு சார். திஸ் இஸ் ஆப்ஷன். இந்த பயிற்சி வகுப்பில் நாம் அதைத்தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நண்பர்களே ஸ்டே டியூன். கிளாஸில் இடம் இல்லை, கிளாஸ் நிரம்பி கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆச்சு. 60 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. வெயிட்டிங் ரூமில் 66 பேர் நான் பார்த்தேன் கடைசியா. இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. அப்போ திஸ் இஸ் எ சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. தயவு செஞ்சு அடுத்து ஒரு 25 நிமிஷம் வெளியே போயிடாதீங்க. உங்கள் லைஃப்பில் நியூ இயருக்கு வர்ற அடுத்த கமிஷன் 1 லட்ச ரூபா வரும் சார். நான் மறுபடியும் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் இந்த வகுப்பில் இருந்தீங்கன்னா நியூ இயர் முடிஞ்சு 8ஆம் தேதி வர்ற கமிஷன் 1 லேக் வரும் சார். இந்த பயிற்சியை மட்டும் ஃபுல்லாக கன்டினியூ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நான் அந்த அஷ்யூரன்ஸோட ஆரம்பிக்கிறேன். பை நோ பே லேட்டர். நண்பர்களே, ட்ரிப்பிள் யுவர் இன்கம்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ட்ரிப்பிள் யுவர் இன்கம் அப்படின்னா சார் டபுள் பண்ணுன்னு நான் சொல்லலை, நான் தெளிவாக சொல்கிறேன். ட்ரிப்பிள் யுவர் இன்கம் சார். 10,000 20,000 வேண்டாம், 60,000 பண்ணுங்க, 80,000 பண்ணுங்க சார். போன மாசம் கமிஷன் 60,000 வாங்கணும் சார், இந்த தடவை 1,20,000 வாங்க, 1,80,000 வாங்கணும். 1 20 இல்லை, டபுள் இல்லை, ட்ரிப்பிள். ட்ரிப்பிள் யுவர் இன்கம் சார். நான் ஜீரோ சார், ஜீரோனாம இந்த பை நவ் பே லேட்டருங்கிற பிளான்ல நீங்க ஆக்டிவேட் ஆனீங்கன்னா குறைஞ்சபட்சம் 50,000 ரூபாய் கமிஷன் வாங்குவீங்க சார். மறுபடியும் சொல்றேன், போன மாசம் 50,000 ரூபாய்க்கு மேல கமிஷன் வாங்குறவங்களுக்கு ட்ரிப்பிள் இன்கம் ஆகும் சார். நான் போன மாசம் ஜீரோ சார், 2,000 சார், 3,000 சார் நீங்க சொன்னீங்கன்னா உங்க கமிஷன் மினிமம் 50,000 ரூபாய்க்கு மேலதான் போகும். ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து. ஏன் 8ஆம் தேதி தான் சார் கமிஷன் போடுவோம். அடுத்தது ஒவ்வொரு 8ஆம் தேதியும் 50,000 ரூபாய்க்கு மேலதான் கமிஷன் கிரெடிட் ஆகும். நான் அதுக்கு ஐடியா சொல்றேன், கேரண்டி கொடுக்குறேன். யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 6 மாசத்துல இருந்து 12 மாசத்துக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு 250 300 பாலிசி நீங்க உங்க குரூப்ல உங்க ஏஜென்சி கோல்ல கொண்டு வந்துடலாம். விட்டீங்கன்னா 1 இயர்ல நல்லா ஃபாஸ்டா இருக்கிற ஏஜென்ட் எல்லா கஸ்டமரும் எடுத்துருவான், அவருக்கு போயிடும். ஸோ ஆக்டிவா இருங்க. ரெடியா இருக்கீங்களா? ஒரு எஸ் போடலாமா? ஒய்இஎஸ் போட வேண்டாம், ஷார்ட்டா. நான் எப்பவுமே ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவோம், உங்களுக்கு தெரியுமில்ல. வெறும் எஸ் போடுங்க. வெறும் எஸ் போட்டீங்கன்னா புது ஏஜென்ட்டுகள் 50,000 ரூபாய்க்கு மேலே மாதம் எப்படி கமிஷன் வாங்குறது? பழைய ஏஜென்ட்டுகள் அவங்களோட லாஸ்ட் மந்த் கமிஷன். பழைய ஏஜென்ட் என்ன சார், 50,000 ரூபாய்க்கு மேலே கமிஷன் வாங்குற ஏஜென்ட்டுகள் உங்கள் கமிஷன் எப்படி ட்ரிபிள் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஆரம்பிக்க போகிறேன். அருமையான ப்ரூவன் ஐடியா, லாஜிக்காக தான் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும், சக்ஸஸ் ரூட் எப்பவுமே கிளாஸ் எடுத்தால் இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் பேச மாட்டோம். பக்காவான லாஜிக்கான பதிலை சொல்ல போகிறோம். நீங்களே ஒத்துக்க போகிறீங்க. வெரி குட். 42 நபர்கள்
எனக்கு எஸ்எம்எஸ் சாரி ரிப்ளை பண்ணியிருக்கீங்க 99 நபர்களில் மீதி இருக்கிற 57 நபர்களுக்கும் வாழ்த்து சொல்லிட்டு நான் என் பயிற்சி ஆரம்பிக்கிறேன். பை நவ் பே லேட்டர். சார் எந்த பாலிசி சொன்னாலும் சரி கஸ்டமர்கிட்ட, கஸ்டமர் சேஸ் நோ மணி. என்னென்னவோ காரணம் சொல்லுவான், ஆனால் கடைசி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நோ மணி சார். வீடு கட்டிட்டு இருக்கேன்னு சார் சொன்னார் சார். இப்போ இந்த சமயத்தில் என் கஸ்டமர் ஒருத்தர், தலைவர வீடு கட்டிட்டு இருக்கிறேன், பாலிசி போட முடியாது. ஆனால் பட்ஜெட் எவ்வளோண்ணா? ஒரு 60லேருந்து 65 லட்சம் வரைக்கும் நான் பிளான் பண்ணியிருக்கிறேங்கோ. கண்டிப்பாக 75க்கு மேலே போயிடும். 75 லட்சம் எப்படி? வீடு கட்டிட்டு இருக்கிறாராமா, 75 லட்சத்துல வீடு கட்டிட்டு இருக்கிறாரு, மெடிக்ளைம் பாலிசி போட முடியாதுங்கிறாரு சார். அது உண்மைதான், அது மைண்ட் செட். அப்படின்னா காசு பாக்கெட்ல வச்சிருக்கிற, செங்கல் வாங்கணும், சிமெண்ட் வாங்கணும், வீடு கட்டணும். ஏப்ரல் மேல கேட்டீங்கன்னா, இல்லங்கோ பணம் போற காசு தான் இல்லங்கோ, பணம் இல்லை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். நிறைய சொல்றோம். நாம வழக்கம் போல என்ன சொல்லுவோம் சார், ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, வீடு கட்டிட்டு இருக்கேன் சார், ஹாஸ்பிட்டலுக்கு கட்டலுக்கு பணம் இல்லைன்னு ஒட்டுவானா, வீட்டை வித்துட்டு வாம்பா. பையன் படிச்சேன்னா படிக்காட்டி என்ன, உயிரை காப்பாத்தோன்னா பணம் கட்டும்பா. கஸ்டமர் என்ன சொல்றான் சார், கஸ்டமர் சேஸ் நோ மணி. நான் ஒரு அட்டகாசமான அவருக்கு ஒரு டைலாக் சொல்றேன் சார், அது அப்படி இல்லைங்க சார், இப்படி இல்லைங்க சார். அது என்ன சொன்னாலும் கடைசி அவன் என்ன சொல்லுவான், இல்லை இல்லைங்கோ வீடு கட்டி முடிச்சுட்டு கிரகப்பிரவேசம்லாம் முடிச்சுட்டு வெள்ளை பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு எத்தனை வருஷமாகிறது தெரியாது. என்ன சொல்லுவார் கஸ்டமர், பணம் இல்லைங்கிறத வெவ்வேறு காரணத்துல சொல்லுவார். ஆனா மூல காரணம் பணம் இல்லை. நான் ஒரு ஆப்போசிட்ல இனிமேட் நாம் என்னென்ன சொல்லிட்டு இருந்தோம் சார், அப்படி பண்ணலாம் சார், ஹாஸ்பிட்டல் செலவு இருந்துச்சு சார், கொரோனா வந்துருச்சு சார், கேரளாவில் வந்துருச்சு சார், மகாராஷ்டிராவில் வந்துருச்சு சார், நீங்க பணம் கட்டலீங்கன்னா ஃபெயில் ஆயிருவீங்க சார். என்ன சொன்னாலும் அவர் காதுல விடவே மாட்டார், அடைச்சுக்குவார். அடைச்சு வச்சுட்டு தான் அவர் உங்ககிட்ட பேசுறார். நீங்க அவர்கிட்ட என்ன பண்றீங்க, ஐயா அப்படி சொல்லாதீங்க, அவேர்னஸ் வேணுங்கய்யா, ஹாஸ்பிட்டல் பிடிச்சல் என்ன வேணாலும் நீங்க பேசுங்க. அவர் காதுல டபுள் பஞ்சு வச்சுட்டு உங்ககிட்ட ஒரு டைலாக் சொல்லிட்டாரு, என்னது, நோ மணி. சார் உங்களுக்கு தெரியுமா, எந்த ஆப்போசிட் கருத்து சொன்னாலும் அவருக்கு கருத்து சொல்லலாம், அவருக்கான அவரோட அப்போசிஷனுக்கு நீங்க ஒரு நல்ல காரணம் சொல்லி அவரை பாலிசி எடுக்க வைக்கலாம். நோ மணி, பணம் இல்லைன்னு சொல்றவங்கிட்ட என்ன சார் காரணம் சொல்லுவீங்க? எந்த காரணமே சொல்ல முடியாது. நீங்க போட்டு கட்ட முடியுமா? முடியாது. என்ன பண்ணுவீங்க? ஆனா இனிமேட்டு இன்னையிலிருந்து இந்த செகண்ட்ல இருந்து கஸ்டமர் சேஸ் நோ மணினா நீங்க ஒரு அட்டகாசமான டைலாக் சொல்லலாம். நவ் யூ சே நோ மணி. சார் பணம் கூட நான் கேட்கவே இல்லையே, 43,000 ரூபாய் வரும்னு சொன்னேன், 39,000 ரூபாய் வரும்னு சொன்னேன், 19,000 ரூபாய் வரும்னு சொன்னேன். நான் உங்ககிட்ட பணமே கேட்கல சார், பணம் வேண்டாம் சார். நண்பர்களே மறுபடியும் சொல்றேன், கஸ்டமருக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்தோன்னே பணம் இல்லைங்கிறார். நீங்க என்ன சொல்லுவீங்க, சார் பணம் வேண்டாம், மெடிக்ளைம் பாலிசி எடுக்கிறதுக்கு எதுக்கு சார் பணம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி ஒரு வாய்ப்பை ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குது. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், கஸ்டமர் சொல்றான் சார் பணம் இல்லைன்னு, நீங்க சொல்றீங்க சார் பணம் வேண்டான்னு. எப்படி லாஜிக்கா நான் பேச போறேன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். லாஜிக்கா நான் சொல்லுவேன், எப்பவுமே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப டெப்தாலாம் நான் போக மாட்டேன். மார்க்கெட்டிங் ஏங்கிள் மட்டும்தான் சக்சஸ்ஃபுல் டீமுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். இப்ப போறோம், கஸ்டமர் சொல்ல போறார் நோ மணிங்கிற, நீங்க சொல்ல போறீங்க அதே நோ மணி தான். சார் பணம் வேண்டாம் சார், பணம் இல்லைன்னா நீங்க என்ன சொல்லணும், பணம் வேண்டான்னு சொல்லணும். எப்படின்னு போலாமா, ஒரு எஸ் போடணும். இந்த தடவை குறைஞ்சது ஒரு 60க்கு மேல போகணும். எஸ் போடுங்க. எஸ் போனீங்கன்னா கஸ்டமர் நோ மணின்னு சொன்னா நான் எப்படி நோ மணின்னு சொல்றது அவர்கிட்ட? அவரு சொல்லவே வேணாம் சார். சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க பணம் இல்லைன்னு, நான் சொல்றேன் சார் பணம் வேண்டான்னு. டிலே பண்ணாவே சார் பணம் இல்லைன்னு ஏதாவது யோசிக்கிறீங்களா? பணம் வேணாம் சார். சார் பணம் வேணாம், பாலிசி நீ 10 லட்ச ரூபா பாலிசி எடுக்கணும், 25 லட்ச ரூபா பாலிசி எடுக்கணும்னா தலைவரே பணம் வேணாம். நீங்க ஏதாவது யோசிக்கிறத பார்த்தா பணம் உங்ககிட்ட 30,000 மில்லியன் நீங்க யோசிக்கிறீங்க. வேணாம் தலைவரே, பணம் வேண்டாம். நண்பர்களே வெரி குட், 48 பேர் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. போன தடவை கூட இந்த தடவை ஒரு முன்னேற்ற வாழ்த்துக்கள். சரி நான் சப்ஜெக்ட் போறேன். இஎம்ஐ எரானா சகாப்தம் சார். சார் உலகம் ஃபுல்லா சக்சஸ் ஆனது என்ன தெரியுங்களா? இஎம்ஐ அப்படின்னா ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், இதுதான் இஎம்ஐ.
எல்லாத்துக்குமே பொருள் வாங்கணும். பட் ஆனால் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. எல்லாத்துக்குமே பொருள் வாங்கணும், ஒரு சேவை வாங்கிக்கணும், சர்வீஸ் வாங்கிக்கணும், ஒரு சௌகரியத்தை வாங்கிக்கணும். ஆனால் பணம் ஃபுல்லாக பே பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் மற்ற கமிட்மெண்ட்கள். ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, சிட் இருக்குது, நகை சீட் இருக்குது, மருந்து மாத்திரை வாங்கணும், நிறைய இருக்குது. சார் அப்பா அம்மாவுக்கு மாத்திரை மட்டுமே 5000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறாங்களே எனக்கு தெரியும். இப்படி நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. அப்போ என்னோட வரவுக்கும் என்னோட அன்றாட மாச செலவுகளுக்கும் கணக்கு போட்டு பார்த்தா 99% பேர்த்துக்கு 0 இருக்கும். ஒரு 1% 2%க்கு மட்டும் சர்ப்ளஸ் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, மறுபடியும் சொல்றேன், இஎம்ஐ ஏன் ஃபேமஸ் ஆச்சுன்னா, சார் நான் கமிட் ஆயிட்டேன் ஆல்ரெடி. நான் ஆல்ரெடி கமிட் ஆயிட்டேன் சார், வேற வழியே இல்லை சார், நான் பண்ணிதான் ஆகணும் சார். ஆனால் எனக்கு மெடிக்ளைமும் வேணும் சார், ஃபர்னிச்சர் வேணும் சார், டிவி வேணும் சார், என் பையன் அழுகிறான் சார். எப்படி வாங்கலாம்? இஎம்ஐயில் வாங்கிக்கலாம் சார். மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுங்க. உங்கள் ஆல்ரெடி கமிட்மெண்ட் கூட ஒரு 1000 ரூபா 2000 ரூபா சேர்த்துங்க, அழகாக வாங்கிக்கலாம். இஎம்ஐ எரா. இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டார்கள் இது எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறான்னு தெரியுங்களா? அது ஏன் சார்? மாதம் மாதம் பாலிசி கட்டிட்டு ஒரு வருஷ பாலிசிக்கு இஎம்ஐ கொடுத்தீங்கன்னா, நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இஎம்ஐ பாலிசியை இயர்லி பாலிசிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, உங்களை மாற ஒரு ஏமாந்த ஏஜென்ட் உலகத்திலேயே இல்லை. நான் மறுபடியும் 2வது சொல்கிறேன். வருட பிரீமியம் 1 இயர் பாலிசியை இந்த இஎம்ஐ ஆப்ஷனில் கொடுத்துட்டீங்கன்னா, உங்களை மாற ஏமாந்த ஏஜென்ட்டும் ஒருத்தரும் இல்லை, உங்களை மாற ஏமாந்த கஸ்டமரும் ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை. எப்படி சொல்கிறேன்? ஏன் சார் 12 மாதம் கட்டணும், மறுபடியும் 13வது மாதத்துலேருந்து அடுத்த இஎம்ஐ கட்டணும். எங்க சாக வரைக்கும் இஎம்ஐ கட்டினா அவனுக்கு சலிப்பு வராதா? வீடு கட்டுவான் சார், சொத்து இருக்குது, அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். மெடிக்ளைம் பாலிசி என்ஜாய் பண்ண மாட்டான். எப்போ என்ஜாய் பண்ணுவான்? கிளைம் வந்தாச்சா என்ஜாய் பண்ணுவான். அப்போ என்ன நினைப்பான் தெரியுங்களா? இது எதுக்கு வேஸ்டா மாசம் மாசம் யோசிப்பான். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, எக்காரணத்தை கொண்டு இந்த பை நவ் பே லேட்டர் ஸ்கீமை 1 இயர் பாலிசிக்கு யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க சூட்டிப்பில்லாத ஏஜென்ட், ஷார்ப் இல்லாத ஏஜென்ட். கஸ்டமர் வாங்கினாலும் அவரும் அப்படித்தான். தயவு செஞ்சு சொல்றேன், லாங் டேர்ம் பாலிசிகளுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷனை பிச் பண்ணும். சூப்பரான பெனிஃபிட் இருக்குது, அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மறுபடியும் சொல்றேன், இஎம்ஐ ஏரா வந்துருச்சுங்க சார். இந்த காலகட்டம் இஎம்ஐல தான் நிறைய வருது. ஸ்டார்கள் எதுக்காக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு? 1 இயர் பாலிசிக்கு இல்லை. நீங்க ஏதாவது தப்பா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எல்டிபி லாங் டேர்ம் பாலிசிகளுக்கு மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு. நான் இதையும் உங்களுக்கு லாஜிக்கா சொல்றேன். நான் எப்பவுமே சொல்றோம், நாங்க லாஜிக்கா தான் சொல்லுவோம். வர்றோம், அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். சரி, பிக் பிரீமியம் பட் லோ இஎம்ஐ. சார் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறீங்க, சார் உங்க ஃபேமிலிக்கு 2 இயர் பாலிசி எடுத்துங்க சார், 3 இயர் பாலிசி சார், 65,000 சார். 65,000 அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஐயோ என்னையா 65,000 சொல்றேன், எனக்கு சம்பளமே 40,000 தாயா, செலவு ஒரு 12,000 ரூபாய் தான் மிச்சமாகும். 65,000க்கு நான் எங்க போகிறேன்னு பார். கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாரு? பாலிசி இருக்க மாட்டார். எப்ப கூப்பிட்டாலும் நவம்பர்ல சொன்னீங்கன்னா பொங்கல் இருவார், பொங்கல் சொன்னீங்கன்னா குடியரசு தினம்பார், மே மாசம் பார், ஹாலிடேம் பார், தை மாசம் பார், தீபாவளியும் பார், பொங்கலும் பார், இப்படியே தான் ஓட்டுவாரே ஒழிய பணம் கட்ட மாட்டார். காரணம், மறுபடியும் நண்பர்களே நாம் நிறைய சொல்லியிருக்கோம், ஒருத்தர் போஸ்ட்போன் பண்றாருன்னா காரணம் பணம் இல்லை. அதை அவர் நேரடியா சொல்ல மாட்டார். இன்னும் சில கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? சார் இது ரிசர்வ் பேங்க்ல ஏதோ ஒரு மாற்றம் வருதாமா, நான் நியூஸ்ல பார்த்தேன். ரிசர்வ் பேங்க் எங்கேயா சார் உக்ரைன் போர் முடிட்டும் பார் சார், இப்படி எல்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாது, சம்பந்தமே இல்லாத. அதே எங்க மாமா வந்து வரண்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டு சொல்றேன். மாமாவே இருக்க மாட்டார் சார். நான் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு ஒய்ஃப் கிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டார். ஆனா அந்த காரணம் சொல்லுவார். ஆனா காரணம் என்ன தெரியுமா? காசு இல்ல தலைவர்களா. அதனால பிக் பிரீமியம் சொல்ற போது எப்பவுமே பிக் இஎம்ஐ இருக்கும். சாரி, பிக் பிரீமியம் சொல்ற போது எப்பவுமே லோ ஆப்ஷன் கொடுக்கணும். நம்ம என்ன சொல்ல சார், காசு இல்லைன்னு நீங்க சார் கவலைப்படுறீங்க, 50,000 ரூபாய் இல்லைன்னு கவலைப்படாதீங்க தலைவர, 2,500 ரூபாய் கட்டுங்க.
இன்னும் எதுவுமே வேண்டாம் தலைவர, இப்ப வாங்கிக்கங்க, அடுத்த மாசம் கட்டுங்க. இதுதான் பை நவ் லேட்டர் இஎம்ஐ. நீங்க கட்டுங்க. இதுதான் விஷயம் நண்பர்களே. நான் இப்போ உங்களுக்கு ஒரு லாஜிக் கணக்கு போட சொல்றேன். வாய்ப்பு இருக்கிறவங்க பேனா பென்சில் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபேமிலி எல்டிபி மறுபடியும் சொல்லிட்டேன், 1 இயர் பிரீமியத்துக்கு இந்த ஸ்கீம் அறிமுகப்படுத்தப்படவில்லை. யாராவது தப்பா புரிஞ்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த மாத்திருங்க. குறைஞ்சபட்சம் 2 இயர், அதிகபட்சம் 3 இயர். இதுல பண்ணீங்கன்னா என்ன லாஜிக் உதைக்குதுன்னு, சாரி, ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் சொல்றேன். சார் ஏஜ் 46 சார், ஒய்ஃப் 2 சில்ட்ரன் இருக்கிறாங்க, 10 லட்ச ரூபாய் அஷ்யூர் கேட்கிறாரு சார். மறுபடியும் சொல்றேன், 46 வயசு இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட், அவங்க குழந்தைக்கும் 2 குழந்தைங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் பாலிசி கேட்கிறார். நான் ஒரு அருமையான ஒரு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சார். 1 இயர் அவர் பாலிசி எடுத்தார்னா 29,440 ரூபாய் கட்டுவார் சார். 29,440 நம்ம இஎம்ஐல கொடுக்கறதுனால இன்ட்ரெஸ்ட் போடுவோம் 11%. நான் மறைக்க விரும்பல, பட் கஸ்டமருக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டு காமிக்காதீங்க. 29,000 பிளஸ் 3,200 என்னாச்சு, கிட்டத்தட்ட 32,600 ரூபாய் கணக்கு போட்டுக்குங்க சார். 32,000 ரூபாய் வரும் சார் வருஷத்துக்கு. மாசம் மாசம் 2,723 ரூபாய் கட்டினா போதும் சார், முடிச்சுக்கலாம். பட் இது அவருக்கு ஒர்த்தா? ஒர்த் இல்லை. அவர் ஒருவேளை கணக்கு போட்டார்னா, சார் நான் 3,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கட்டுவேன் சார், நீங்க இன்னொரு இடத்துல அந்த இடத்துல சொல்லுங்க சார், 3,000 ரூபாய் வட்டி கட்டுறதுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்களே, நீங்க போகக்கூடாது சார். ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா 30 லட்சம் அவங்க கேட்பானே சார், 10 லட்சம் கேட்பானே சார். அப்ப நீங்க வருஷம் வருஷம் 1 லட்சம் ரூபாய் வட்டி கட்டுவீங்களா சார்? 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் பார்க்காதீங்க சார், தயவு செஞ்சு எடுத்துக்குன்னு சொல்லலாம். ஆனா மறுபடியும் சொல்றேன், இந்த மந்த்லி இஎம்ஐ ஸ்கீம் நாட் சூட்டபிள் ஃபார் 1 இயர் பாலிசி. அது நஷ்டம். ஒர்க் பண்ற கஸ்டமர், ஒர்க் அவுட் பண்ற கஸ்டமர் இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நான் அடுத்து லாஜிக் சொல்றேன் பாருங்க சார். 2 இயர் பாலிசி எடுத்துக்கங்க சார், 30,000 60,000 வரும் சார். ஆனா நான் 55,900, கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுக்குறேன் சார். சார் இன்ட்ரெஸ்ட் வெறும் 6,000 ரூபாய் தான் சார் வரும். 2,000 ரூபாய் தான் சார் நீங்க கட்டுறீங்க சார். நான் டிஸ்கவுண்ட் போட்டேன். வருஷம் கட்டினார்னா 29,400, 29,000, 30,000 ஓடுங்க சார். 60,000 கட்டணும் சார். ஆனா நீங்க 56,000 தான் கட்ட போறீங்க சார். 4,000 ரூபாய் நான் மிச்சம் பண்ணி கொடுத்துறேன் சார். இன்ட்ரெஸ்ட் 6,000 ரூபாய் சார். அப்போ வட்டி வெறும் 2,000 ரூபாய் தான் சார் அவர் கட்ட போறாரு. ஒரே 12 மாசத்துல அவர் டியூ கட்டாருன்னா 2,700 ரூபாய் மாசம் கட்டுறதுக்கு பதிலா 5,100 ரூபாய் 174 ரூபாய் கட்டினாருன்னா 12 மாசம் அவர் கட்டி முடிச்சிருவார் சார். அடுத்த ஒரு வருஷம் கம்ப்ளீட்டா கவர் ஆகும் சார். திஸ் இஸ் அ கான்செப்ட். தலைவர்களே மறுபடியும் நான் சொல்றேன், நான் எனக்கு புரிஞ்சதை வச்சு சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்களும் கணக்கு போட்டு பாருங்க. இன்னொரு அருமையான விஷயம் சொல்றேன் பாருங்க. 3 வருஷம் கொட்டேஷன் கொடுங்க சார். 46 வயசு, ஒய்ஃப் இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க, 10 லட்ச ரூபாய் அஷ்யூர் பாலிசிக்கு 3 வருடம் பாலிசி போட்டு சார் 82,431 ரூபா வரும் சார். சார் உங்களுக்கு வட்டி 9,000 ரூபாய் போடும் சார். இல்ல சொல்லவே வேண்டாம், அதை எடுத்து கூட்டிட்டு சார் மாசம் 7,624 ரூபாய் வரும் சார். சார் இன்ட்டு 12 போடுங்க சார். போட்டு ஆமா சார் ஐயா நீங்க கணக்கு போடுங்க, 29,400 ரூபாய் வருஷம் கட்டி இருக்கணும். அடுத்த 3 வருஷம் கட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 30 இன்ட்டு 3 போட்டீங்கன்னா 90,000 கட்டி இருக்கணும். ஆனா நான் உங்ககிட்ட எவ்வளவு கேட்கறேன்? 82,000 ரூபாய் தான் சார் கேட்கறேன் சார். 7,500 ரூபாய் மிச்சம் பண்ணிட்டேன், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டேன் பாலிசியில. வட்டி என்ன பண்றேன்? 9,000 ரூபாய் கட்டுறேன் சார். ஒரு 2,000 ரூபாய் அதிகம் சார். சார் மாசம் கணக்கு போட்டீங்கன்னா 300 ரூபாய் சார், 400 ரூபாய் சார். கட்டுனீங்கன்னா ஒரு வருஷம் பாலிசி கட்டி முடிச்சிருங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃப்ரீ சார். 3 வருஷம் பிக்ஸ் பண்ணிட்டேன் சார். அப்ப என்ன பண்ணணும்னா தலைவர்களே, எப்பவுமே 1 இயருக்கு தயவு செஞ்சு இஎம்ஐ சொல்லாதீங்க. சொல்லலாம், மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல லாஜிக் சொல்லி கொடுக்க போறேன். நாளைக்கு காலையில உங்க வாட்ஸ்அப் குரூப்ல, பிராட்காஸ்ட்ல, ஸ்டேட்டஸ்ல நீங்க என்ன வைக்க போறீங்களா தெரியுங்களா? நாளை முதல் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க பணம் தேவையில்லை. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், உங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க, லெட்டர் டைப் பண்ணி அனுப்புங்க, பிக்சரும் நாங்க உங்க தலைவர்கள் சார்பாக அனுப்பிச்சிடுறோம். நாளை முதல் அல்லது இன்று முதல் எப்படி சொல்லப்படுங்க, 30/29 முதல் ஸ்டார் ஹெல்த் மெடிக்ளைம் பாலிசி எடுக்க பணம் தேவையில்லை. அனுப்பிச்சுடுங்க சார். உண்மைதான் நான் சொல்றேன், பணம் நீங்க கொடுக்க வேணாம் சார்.
அவன் கொடுப்பான் சார். பே லேட்டர் சார். இதுல 2 இயர் 3 இயர் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா சார் அவருக்கு டிஸ்கவுண்ட்டுக்கும் அந்த இஎம்ஐக்கும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஈக்குவலாகும் கிட்டத்தட்ட. அப்ப நம்ம என்ன பாடு பண்ணலாம் சார்? இஎம்ஐ எடுத்துங்க, நோ காஸ்ட், நோ இன்ட்ரெஸ்ட், 0 இன்ட்ரெஸ்ட்ல இஎம்ஐ எடுத்துக்கங்க. பைக் கொடுக்குறான், கார் கொடுக்குறான் சார். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கொடுக்குது 0 இன்ட்ரெஸ்ட்ல. மறுபடியும் நான் சொல்றேன், 1 இயருக்கு இஎம்ஐ அப்ளை பண்ணீங்கன்னா வர்த் இல்லை. ஏன்னா 13வது மாசத்துல இருந்து மறுபடியும் இஎம்ஐ போகும், சலிச்சு போவான் சார். 3 வருஷத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா சார் ஒரு 7,000 ரூபாய் கட்டுங்க. ஒரு 12 மாசத்துக்கு உங்க ஃபேமிலிக்கு 3 வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய் பாலிசி கொடுத்துட்டேன். 1 இயர் பே பண்ணுங்க, 2 இயர் பீஸ் ஆஃப் மைண்டா ஒர்க் பண்ணுங்க, ஜாலியா இருங்க. அடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம் சார். மறுபடியும் இதே ஆப்ஷன் உண்டு. ஏன்? இஎம்ஐங்கிறது ரெனிவலுக்கும் உண்டு. சொல்லிட்டாங்க இல்லையா நண்பர்களே? இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரிஞ்சிருச்சுன்னா ஒரு எஸ் மட்டும் போடுங்க. மோடி சாரா யாருப்பாது? எஸ் போடுங்க, இல்லைன்னா நோ போடுங்க. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவேன். புரியலன்னா புரியலன்னு சொல்லணும். மறுபடியும் நான் என்ன சொல்றேன், இஎம்ஐ ஸ்கீமை சிங்கிள் பிரீமியம் சொல்லிடாதீங்க, சிங்கிள் இயர் சொல்லிடாதீங்க. 2 இயர் சொன்னீங்கன்னா 3 இயர் சொன்னீங்கன்னா செம்மையான பெனிஃபிட் கஸ்டமருக்கு. சார் ஒரு 1000 ரூபாயில ஒரு பெரிய மேட்டர் இல்லைங்க. 3 வருஷத்துக்கு ஒரு 1500 ரூபாய் ஒரு மேட்டரே கிடையாதுங்க. கட்டிட்டு போவான் சார். கஸ்டமர் விவரமா இருக்கிறான். நாமளே என்ன சொல்றதுன்னா, இல்ல சார் கஸ்டமர் சொல்ல மாட்டார் சார், 7000 ரூபாய் கட்ட மாட்டார் சார். ஏங்க நீங்களே இப்படி இப்படி யோசித்தாங்க நம்ம ஏஜென்ட் கம்யூனிட்டி காலியானதை. நீங்க ஏன் சார் யோசிக்கிறீங்க? அது அவரு பிரச்சனை. பண்ணலாம் போலாம் நண்பர்களே. 2 இயர் 3 இயர் மட்டும்தான் பண்ணணும். சரி, நான் அடுத்த ஃபைனலுக்கு வந்துட்டேன். பெனிஃபிட் ஃபார் ஏஜென்ட். சார் இதை விற்கிறதுனால எனக்கு என்ன சார் பெனிஃபிட்? நோ வரி எமட் இஎம்ஐ. இஎம்ஐ சார், இஎம்ஐ நீங்க வசூல் பண்ண வேண்டாம். நீங்க போன் பண்ணி இஎம்ஐ கட்டுங்க சார், இஎம்ஐ கட்டுங்க சார் சொல்ல வேண்டாம். லெண்டர் பார்த்துக்குவார். அந்த பணத்தை யாரு ஸ்டார் ஹெல்த்துக்கு கட்டினாரோ, அந்த 5 கம்பெனி சொன்னாரு இல்லையா, அவரு பார்த்துக்குவார் சார். நீங்க பார்க்க வேண்டாம். இஎம்ஐ ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோ லேப்ஸ், நோ போர்ட்டபிலிட்டி. சார் அந்த பினான்சியர் 3 வருஷத்துக்கான காசை கொடுத்துட்டாரு சார். அடுத்த வருஷத்துல 2 வருஷத்துக்கு லேப்ஸே ஆகாது சார். போர்ட்டபிலிட்டி அவர் எங்கும் போக மாட்டார் சார். 3வது, நோ கிளைம் இஷ்யூ. நண்பர்களே, ஸ்டார் ஹெல்த்தில் இருக்கிற இஎம்ஐ பாலிசி நீங்க எடுத்தீங்கன்னா 3 மாசம் எடுக்கிறாரு சார். 40,000 பிரீமியம். 3 மாசத்துக்கு ஒருக்கா 10,000 ரூபாய் கட்டுறாரு. 3வது மாசம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. இவருக்கு பெண்டிங் பிரீமியம் எவ்வளவு? 30,000. ஹாஸ்பிட்டலுக்கு போய் கிளைம் பண்ணாருன்னா முதல் 30,000 பிடிச்சுக்குவாங்க. இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. 30,000க்கு கீழே கிளைம் வந்தா கிளைமே செட்டில் பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. ஏன்னா லெண்டர் பேங்க் உங்களுக்கு கடன் கொடுத்ததான் ஃபுல் பிரீமியத்தை கொடுத்துட்டான். ஃபுல் பிரீமியம் பாலிசி ஆயிருச்சு. உங்க கிளைம்ல எந்த பிரச்சனையும் வராது. அந்த கஸ்டமருக்கு பிரச்சனை வரலைன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவர் பார்த்து கிளைம் பண்ணிட்டு அவர் போயிடுவார். நீங்க எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது சார். ஃபுல் இயர் கமிஷன் சார். 3 வருஷத்துக்கு பணம் எடுத்து கொடுத்தீங்க, 68,000 ரூபாய், 65,000 ரூபாய் சார். 30% சார் இந்த மாசம். உங்களுக்கு தெரியுமா? 20% கமிஷன், 10% நியூ இயர். என்னங்க ஏங்க 60,000 ரூபாய்க்கு 30%ங்க இமீடியட்டா கொடுத்துட்டான். அவர் டியூ என்ன பண்ணிருப்பார்? ஒரு டியூ கூட கட்டியிருக்க மாட்டார். ஆனா உங்களுக்கு ஃபுல் கமிஷன் வரும். ஃபுல் இயர் கமிஷன் ஏஜென்ட்டுக்கு வரும். அப்படின்னு என்ன? பணம் இல்லைன்னு சொன்னாலும் கட்ட பணத்தை வாங்கி நான் ஃபுல் கமிஷன் வாங்குறேன் சார். இதை விட ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்பிடி கமிஷன் சார். லாங் டேர்ம் பாலிசி நீங்க பண்ணியிருந்ததுனால உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் எச்சா கிடைக்கும். காம்படிஷன் நீங்க மேல போவீங்க சார். இந்த மாசம் ஃபாரின் ட்ரிப் இருக்குது, போயிருக்கலாம். லக்கி டிராவ் இருக்குது, போயிருக்கலாம். எல்லாமுக்கும் இந்த எல்பிடி கமிஷன் உள்ள வந்துடும். நோ இஷ்யூ இஃப் ஃபெயில் இஎம்ஐ. சார் முதல்ல எல்லாம் 40,000 பாலிசி சார், 10,000 இஎம்ஐ கட்டிட்டார். அடுத்து இஎம்ஐ கட்டலைன்னா உங்க டார்கெட்ல இருந்து கிட்டத்தட்ட 30,000 போயிடும் சார். இந்த தடவை அப்படி இல்லை. அவர் ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டாரு, பேங்க்காரன் கொடுத்துட்டான் சார். சிம்பிளா சொல்றேன், ஒரு பேங்க்ல போய் கடன் வாங்கி நீங்க போய் ஒரு தங்கம் வாங்குறீங்க சார். எனக்கு பொண்ணு கல்யாணம் சார், நான் பர்சனல் லோன் வாங்கி 1 லட்சம் வாங்கி நீங்க 1 பவுன் எடுத்துட்டீங்க. அந்த பர்சனல் லோனை நீங்க
கட்டலினா தங்கத்தை வந்து கொடுக்க முடியாது. பைக் லோன், கார் லோன், ஹோம் லோன் வேற, ஏன்னா அடமானம் வச்சிருப்பீங்க. இது பர்சனல் லோன் மாதிரி. அப்போ அந்த பர்சனல் லோன்ல இஎம்ஐ கட்டலினா பாலிசி கேன்சல் ஆகாது. நோ இஷ்யூ இஃப் ஃபெயில் இஎம்ஐ. சார் அவர் ஃபெயில் பண்ணிட்டார் சார், கட்ட முடியல சார்னா, கடன் கொடுத்தவருக்கும் கடன் வாங்கவருக்கும் உள்ள அக்ரிமெண்ட். நீங்க அதை பத்தி எந்த ஒரியும் பண்ணிக்க வேண்டாம். அப்ப ஏஜென்ட்ஸ்க்கு பெனிஃபிட் 6 பெனிஃபிட் இருக்குது. புதுசா ஃபுல் கமிஷன் வாங்கிக்கலாம், எல்பிடி கமிஷன் இருக்குது. அவர் இஎம்ஐ கட்டுறதை பத்தி கவலைப்பட வேண்டாம், கிளைம் பண்றதை பத்தி கவலையே பட வேண்டாம். ஃபுல் பாலிசி கட்டியிருந்தா என்ன கிளைமோ அதுதான் வரும். லேப்ஸ் ஆகாது, போர்ட்டபிலிட்டி இல்லை சார். இஎம்ஐ பத்தி நீங்க கவலைப்படாத சார், அவர் வாங்கிக்குவார். சரி தலைவர்களே, எல்லாம் ஓகே. கஸ்டமருக்கு நான் என்ன சொல்லட்டும், அதே தான். நோ ஒரி அபவுட் லேப்ஸ் சார். லேப்ஸ் ஆகிறத பத்தி கவலைப்படாதீங்க சார். 3 வருஷம் பிரீமியத்தை 12 மாசத்துல நீங்க கட்டிட்டீங்க. அடுத்த 3 வருடத்துக்கு உங்க பாலிசி லேப்ஸ் ஆகாது சார். அடுத்தது நோ பிரீமியம் இன்க்ரீஸ். நண்பர்களே, திஸ் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட். வருடம் சில பாலிசிகள் இன்க்ரீஸ் ஆகுதுங்க சார். உங்க பாலிசி அடுத்த 3 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா இஎம்ஐ போட்டு 12 மாசம் நீங்க கட்டி முடிச்சிட்டீங்க சார். அடுத்த 2 வருஷம் ஃப்ரீயா இருங்க. நோ பிரீமியம் இன்க்ரீஸ் ஆக முடியாது. 0 கிளைம் இஷ்யூ சார். ஆர்டினரி இஎம்ஐ கட்டினீங்கன்னா மிச்ச கிளைம் எல்லாம் பிடிப்பாங்க சார். இந்த பாலிசி பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன்ல நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளைம்ல எந்த பிரச்சனையும் இல்லை. பாலிசி போட்டார் சார், முதல் இஎம்ஐயே இன்னும் ஆரம்பிக்கல. உங்களுக்கு தெரியுமா, 15ஆம் தேதி 21ஆம் தேதிக்குள்ள நீங்க பாலிசி போட்டீங்கன்னா அடுத்த இஎம்ஐ அடுத்த மாசம் 5ஆம் தேதி தான் வரும். 27ஆம் தேதி பாரு, இன்னைக்கோ நாளைக்கோ பாலிசி போட்டீங்கன்னா அடுத்த இஎம்ஐ இந்த 5 மாசம் வராது, அடுத்த 5ஆவது மாசம் தான் வரும். அதுக்குள்ள கிளைம் வந்தாலும் கிளைம் வில் செட்டில்டு. கிளைமுக்கும் அந்த இஎம்ஐக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு என்ன தலைவர்களா சார்? நோ பிரீமியம், பிரீமியமே கட்டாம காசு வாங்குறார். திஸ் இஸ் அ லாஜிக். 0 இஎம்ஐ. நான் சொன்னேன் சார் 30,000 ரூபாய் கட்டுறார், 3 வருஷத்துக்கு 90,000 ரூபாய் கட்டணும் நீங்க. ஆனா அதே பணத்தை நீங்க மந்த்லியா பிரிச்சு இஎம்ஐயா போட்டு கட்டினீங்கன்னா 7,500 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் நான் கொடுத்துட்டேன் சார். அந்த 7,500 ரூபாய் இவ்வளோ ஒரு 1000 ரூபாய் போட்டு தான் சார் என்ன பண்ண போறீங்க, இஎம்ஐ கட்ட போறீங்க. அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை சார். 0% இஎம்ஐ சார். நான் உங்க பிரீமியத்தை வட்டியே போடாம கொடுத்துட்டேன் சார். பிஇடி எக்ஸ்க்ளூசிவ். நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, 3 வருஷம் பாலிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிஇடி சுகரோ பிபியோ இருந்தா அந்த கஸ்டமருக்கு 3 வருஷம் இல்லை, 2.5 வருஷம் மட்டும் இருந்தால் போதுமானது. அப்படின்னு என்ன சார், பிஇடி 6 மாசம் மிச்சம் சார். என்ன விளையாடுறோம், பிரீமியம் மிச்சம், இஎம்ஐ மிச்சம், பிஇடி மிச்சமாகுது. ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன் சார். நான் 12 மாசம் இஎம்ஐயில் போயிட்டேன் சார். 6 மாசம் கழிச்சு எனக்கு ஒரு காசு வந்துருச்சு சார். எனக்கு இந்த மாசம் இருக்கிறது பிடிக்கல சார். மிச்சம் எவ்வளவுன்னு அந்த ஆப்பிள் டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, கால் சென்டரில் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அழகா சொல்லுவேன் சார். மிச்சத்தை கொண்டு கட்டுங்க சார், அடுத்த 2.5 வருஷம் ஃப்ரீ சார். நண்பர்களே, ஏஜென்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டேன், கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் சொல்லிட்டேன், காசே இல்லைனாலும் எப்படி பாலிசி வாங்கணும்னு சொல்லிட்டேன், 1 இயர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், 2 இயர் 3 இயர் சொல்றதுன்னு சொல்லிட்டேன். ஃபைனலி வி ஆர் ஆல்சோ நியூ. இது ஸ்கீம் புதுசு. ஆப்பில் போனால் எப்படி வெரிஃபிகேஷன் எப்படி பண்ண போகிறாங்க தெரியல, கற்றுக்கலாம். ஆனால் ஒன்று, முதல்ல யார் ஓடுறக்கு ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு தான் மார்க்கெட். அதனால தான் சக்ஸஸ் ரூட்லேருந்து முதன்னு உங்கள்கிட்ட ஆரம்பிச்சிருக்கிறோம். அட்டகாசமாக அடிச்சு ஜெயிக்கலாம். ஒரு 2 or 3 கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு பர்மிட் பண்ணுறேன். தயவு செஞ்சு ஏதாவது சந்தேகம்னா கேட்கலாம்.